பாப்பா அவங்க 2 பேருக்கும் பரீட்சை போகிறதுனால நேற்று அதாவது வியாழக்கிழமை வந்து எங்கேயுமே வெளியில் போகல. சரி படிக்கட்டும் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படி வீட்டில் சும்மாவே இருந்தாச்சு. இன்னைக்கு மதியத்துலேருந்தே பாப்பா அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அம்மா வீட்டுக்குள்ளேயே போர் அடிக்குமா, எங்கேயாச்சும் லாங் டிரைவாக போயிட்டு வரலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படி இந்த மால் ஆஃப் மஸ்கட் வரைக்கும் வேணால் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த சீப் ரோட எடுத்தோங்க. எங்கள் வீட்டுக்கார் பார்த்தா நேராக சைட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. இவர் கடமைக்கு ஒரு அளவில்லையாங்கிற மாதிரி சும்மா போயிட்டு ஒரு ரவுண்டாச்சும் சைட்டை பார்த்துட்டு வந்துடணுங்க. அவருக்கு வீட்டில் இருக்கிறத விட சைட்டில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து வேலை 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 34 மணி நேரம் வேலை பார்க்க சொன்னால் கூட வைப்பார். என்னடா 24 மணி நேரத்துக்கு 34 மணி நேரம்னு சொல்கிறீங்களா, அதாவது அடுத்த நாள்லேருந்து 10 மணி நேரம் கடன் வாங்கி கூட பார்ப்பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு காலிக்கு எங்கள் வீட்டுக்காரு. சைட்டுக்கெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு நேராக அடுத்து மால் ஆஃப் மஸ்கட் தாங்க போயிட்டோம். சும்மா ரவுண்டிங் தாங்க, விண்டோ ஷாப்பிங் சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான். எதுவும் வாங்குறதுக்கெல்லாம் இல்லை, சும்மா ஏசி மாலுக்குள்ளே வாக்கிங் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு கடையாக ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தோம். கடைசியில் அந்த 360 தான் ஆஃபர் நல்லா போட்டிருந்தாங்க ஸ்போர்ட்ஸ் வேர்க்கெலாம். அதனால் அதை போயிட்டு ஒரு ரவுண்டை பார்த்துட்டு ஒரு 2-3 ட்ரெஸ்ஸை மட்டும் அவருக்கு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எனக்கு தான் அப்படி தோணுதா என்னன்னு தெரில, நேற்று கூட்டமே இல்லைங்க மால் ஆஃப் மஸ்கெட்டில். நார்மலாக அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும், இப்போ என்னன்னு தெரில ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. எனக்கு தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுதான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வர வழியில் ஒருத்தர் அழகாக வயலின் வாசிச்சுட்டு இருந்தார், அதை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே வீட்டை பார்த்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Thank you so much. Bye.